ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ட்வின்ஸ்னு ஒரு கேம் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமா. உள்ளே வந்தாச்சு. என்னமோ கொடுத்துருக்காங்க, எஸ்ஸு கொடுத்துட்டு போவோம். நம்ம ஈஸிலேயே வச்சுக்கலாம். வித்து கெஸ்ட்னா என்னன்னு தெரில கைஸ். இந்த ட்வின்ஸு சரி விடுங்க, வித்து கெஸ்ட் எடுத்துருவோம். அது வேணாம். அந்த 3 பொருள் காமிச்சாங்க பார்த்தீங்களா, டைமண்டு, மோனாலிசா பெயிண்டிங்கு, அதுக்கப்புறமேட்டு ஒரு காயினு. இதை 3த்தையும் எடுக்கணும். வாங்க நம்ம இப்போ கீழே குஞ்சு இந்த குரோபார் எடுப்போம். கதவை பிச்சுக்கிட்டு கீழே போகலாமா? வாங்க கைஸ், நம்ம அவ்வளோதான் வந்தாச்சு. அப்படியே பொத்துனாப்பில் இறங்கிடுவோம். அப்பா வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். வந்தாச்சு. என்னது கன்னு புல்லட் இருக்குது சைடில். அணுகுண்டு எப்படா இதெல்லாம் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே கன்னோட பார்ட் ஒன்று இருக்குது கைஸ். சரி விடுங்க, அடுத்தங்கிட்ட போகலாம். என்ன இது? இன்னமும் ஒன்று இருக்குது. வாங்க உள்ளட்ட போயிட்டு பார்ப்போம். அண்டர் கிரவுண்டு போல கைஸ். பெருசாக இருக்குது என்னமோ. அத்தாடி, என்னமோ தொட்டேன் தெரியாமல் கீழே வந்துச்சு. என்ன இது? அந்த கட்டை மேலே வருமா? வருது கைஸ். இந்த கட்டையில் எனக்கு தெரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். இங்கிட்டா இல்லை எதுவும் சைடில் கீழே போகணுமா தெரில கைஸ். என்னமோ இருக்குது. என்னது இது பேர்? என்னமோ சொன்னான் இல்லையே, மறந்துட்டேனே. சரி, இந்த பூச்சியை சாவடிக்க முடியுமா தெரில. போட்டு நம்ம மூலையில் உட்காந்துருவோம். செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓடுறி. இது என்னமோ ஒரு கதவுல மாட்டுறது போல் கைஸ். சரி வாங்க எடுத்துகிட்டு போகலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னே தெரில. நான் சாட்டில் வந்துட்டுருக்கிறேன். வேமா கீழே வாயேன். வந்துச்சு. வாங்க எல்லாம் மேலே போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போவோம். முயற்சி இது வினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டை விட்டு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டை விட்டு போகிறோம். அவ்வளோதான் வந்தாச்சு. வாங்க கேஸ், இதை போயிட்டு பண்ணுவோம். அடுத்து எங்கே சொருகிறதுன்னு பார்ப்போம். அப்படியே ஆண்ட வேலை ஏதாவது கிடச்சதுன்னா அள்ளி போட்டு போவோம். என்னடா இது? உள்ளக்க அணுகுண்டு இருக்குது. சரி வாங்க. என்னது? அத்தாடி குண்டேன். இவன்ட்ட மட்டும் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாட்டினா அடிச்சு போடுவான். இதுவும் கிராண்ட்பா கேம் மாதிரி தான் இருக்கும் கைஸ், அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு வெடிகுண்டு. நீங்கள் வரட்டும், எடுத்து வீசிடும் அதை. வாடா டேய். சவுண்டு போட்டால் வரமாட்டியாடா டேய். அப்படின்னு தாத்தா மாதிரி கத்துறேன் பாரு, வந்துடுவான் கைஸ். ஐயோ, இன்னும் பாட்டில் தள்ளி விட்டேன். வாடா. போடுற வெடிகுண்டை. அவ்வளோதான். ஐயோ அந்த சைடு போன. அப்பாடா. இப்போ யாரா இன்னொருத்தன்? ட்வின்ஸ்னா இவன் இன்னொருத்தன் இருப்பான் போல். துரத்தி வரானே. ஐயோ, என்னடா அதை பூட்டு வர முடியல. அத்தாடி, அங்கே ஏதாவது பண்ணுறீங்கன்ற போகிறான். இன்னும் எல்லாம் காலியாக இருக்குது. என்ன பண்ணுறா இது? ஐயோப்பா, எல்லா சைடும் அணை கட்டுறாங்களே. என்னடா இது? சே அப்படியே வரிசையாக போக வேண்டியது தான். என்னடாப்பா இது? என்னது பேண்டேட்னா? என்ன நம்பரு? 221. சரி வாங்க போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னமோ இருக்குது, ஓப்பன் பண்ண வேண்டியது தான். இது என்னதுடா கீழே ஏதோ பொந்து மாதிரி? வாங்க. இதுவும் இருக்குது பாருங்க, இந்த சேஃப்டி லாக்கர். இதில் தான் பாஸ்வேர்டு போடணும்னு நினைக்கிறேன். 22111. சாரி, ஒரு 2 தானே. இதுக்கு என் வாய் மட்டும் இப்படி வேலை செய்து. கை கரெக்டான இருக்குது. இது எங்கேயோ வைக்கணுமே, ஞாபகம் இல்லை. ஞாபகம் வந்துருச்சு. கீழே அந்த ஒரு சாக்கடை அள்ளி போடுற இடம் மாதிரி இந்த ஒருத்தன் நெட்டையம் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த நெட்டையம் கக்கூஸ் போகிற ஸ்டோரேஜ் எல்லாம் அங்கேயே தான் வச்சுருக்காங்க. இந்த நெட்டையனும் குட்டையனும் அந்த இடத்துல போயிட்டு தான் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த தேவையான 3 பொருளில் ஒன்று கிடச்சிடும். பின்னாடி இங்கே பார்த்தீங்களா, அவன் கக்கூஸை போட்டு வைக்கிற இடத்துல போயிட்டு இதை போட்டு தண்ணி எல்லாத்தையும் வெளியெடுக்க போகிறோன்னு சொன்னோடனே நெட்டையும் துரத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம வேகமாக முடிஞ்ச அளவு போட்டு இந்த இடத்த காலி பண்ணுறதே நம்மளுக்கு நல்லது கைஸ்.
இந்த கேம் நம்ம ஒரு அடி கூட வாங்காமல் முடிச்சா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். இந்த ஹேண்டில் என்ன பண்ண ஏய் அங்கே தான் மாட்டணும். எப்படியோ மாட்டிட்டு சல்ச்சல்னு போக வேண்டியதான். பின்னாடி அவன் துரத்தி வந்துட்டுருக்கான். ஐயோ இது என்ன உடச்சிரும். இதுக்குள்ளே வெடிகுண்டு இருந்துச்சுல. இதுதான் இருக்குது இந்த வெடிகுண்டு. இதை வச்சு நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம் கைஸ். வாங்க கைஸ். ஏய் ஏய் வாடடி வாடா நெட்டையா வாடா. ஐயோ நான் ஒருத்தன் தான் வரான். இன்னொருத்தன் அந்த குண்டா அது குட்டையா கட்டையா அதில் அந்த தொப்பையை ஒருத்தன் வெளில தள்ளிட்டுருப்பானே அவனும் வந்தால் சேர்த்து முடிச்சிடலான்னு பார்த்தேன் கைஸ். ஆளக்கானா என்னது இது. சரி வாங்க இதுக்குள்ளே போயிடுவோம். இன்னொரு வெடிகுண்டு. இன்னும் லேசர் லைட்லாம் வச்சுருக்கேன் கைஸ். வாங்க நம்ம உட்காந்துட்டு போயிடலாம். இடம் இருக்குது கேப்பு. ஹோய் என்ன கைஸ் அடியே வாங்காமல் கேமை முடிக்கணும்னு பார்த்தேன். கடைசியில் இப்படி ஒரு லேசர் லைட்டாக போட்டு என்னையே முடிச்சுட்டாங்க. இவ்வளோ குறையுமா கைஸ் இந்த கேமில் ஹெல்த்து? என்னது இது என்னது இது என்னடா இங்கே என்னமோ இருக்குது. சரி என்னது இது இதுக்குள்ளே எதுவுமே இல்லையே. இது என்னது? என்னது இது தொட்டோம் நீங்கள் என்னமோ என்னது கைஸ் அது? அது எதுக்கோ யூஸ் ஆகுமே. என்னத்துக்கு யூஸ் ஆகும் ப்ரோ கைஸ்? இப்போ நம்ம 2 கன்னுக்கு தேவையான பார்ட்ஸாக பார்த்துருக்குறோம். ஐயோ இதை விட்டு கண்டுபிடிச்சிட்டேன். என்னது இங்கே இருக்குதா கைஸ் கதவு? நம்மளுக்கு 2 பார்ட்டு கிடச்சிருச்சு கைஸ். கன்னோடது இன்னும் ஒரு பார்ட்டு கிடச்சிதுன்னா நம்ம இதை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடலாம். இதுவும் இருக்குது இன்னொன்று. கிடச்சிடுச்சு. சரி வாங்க. இவன் எவன் வர போகிறானோ தெரில. தாடி வந்துட்டான்டா. அப்போவே நினச்சேன் இவன் நம்மளை பண்ண காத்திருக்கிறான்னு. இங்கே என்னமோ இருக்குது குட்டியா பாட்டிலில். சரி விடுங்க அது அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் இவன் நம்மளை முடிச்சுட்டு போயிடுவாங்க. உஷாராக இருக்கணும் நம்ம. இப்போ தான் இது சைலண்ட்டாக இருக்குது. என்னது இது? ரேட்டு பாய்சனா? எதுக்கு இது? குரோபாருக்கு பதில் எடுத்துக்குவோம். ரெட்டு கீ கீழே மெயின் டோர் எஸ்கேப் பண்ண தேவையாகும். ஆமாம் ரெட் கீ தானே அது. ஆத்தாடி வந்துட்டான்டா. ஐயோப்பா வந்துட்டான்டா. நம்ம அவனை அங்கிட்டு சுற்ற விட்டு இங்கிட்டு கூடி போயிடுவோம் கைஸ். எப்படி ப்ரோ பிளேயர் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இவன் நம்ம இவனை சுத்த விடலான்னு பார்த்தா இவன் நம்மளை ஒரே பிடியாக பிடிச்சி கரண்ட் ஷாக் கொடுத்து போட்டான். உன்னை நம்ம என்ன தான் பண்ணட்டோம். எந்திரிச்சாச்சு போச்சு. கன்னோட ஒரு பாட்டு இல்லை கைஸ் இப்போ நம்மகிட்ட. சரி நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற கன்னோட பாட்டெலாம் ஒரே இடத்துல போடுவோம். இங்கே நான் ஒன்று இருந்துச்சு அந்த பொந்துக்குள்ளே. அப்பா பூச்சி வந்துட்டோம். பொந்துக்குள்ளே கதை தூக்கியாச்சு. அப்பா வந்தாச்சு. ஓடுங்க அடித்து பிடிச்சி போவோம். இந்த ரேட் பாய்சன் இங்கே தானே ஒருட்டியா இது இருக்குது பாருங்கள். இதில் போட்டு விட்டு ஓட வேண்டியது தடன்ட்டு ஹேண்டிலு. அவ்வளோதான். ரேட் பாய்சன் அங்கே போட்டுருமா? இல்லை வேணாம். இவன் வேறு வந்துட்டேன். ஐயோ 2 சைடு அணை கட்டிட்டாங்களே கைஸ். இந்த பக்கம் போனாலும் இங்கிட்டு வராங்க, அங்கிட்டு போனாலும் அங்கிட்டு வராங்க. தெரிச்சிட்டு பின்னாடி பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். வந்தாச்சு. அவ்வளோதான். ஓடு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இதோ வச்சாச்சுல. என்னது அழுத்த முடியல. அழுத்த அழுத்தண்டா. அழுத்து ஐயப்பா அழுத்து டப்பா உண்டுச்சு. ஆமாம் இப்போ எப்படி அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணேன்? இதுக்கு க்ரோபார் வேணும் போல் கைஸ். வாங்க நம்ம அந்த க்ரோபார் எங்கே போட்டேன்? ஆத்தாடி இருந்த 2 சைடு வராங்களே. போச்சு பிடிக்க போகிறாங்களோ. ஐயோ வந்துட்டாங்க. என்ன பண்ண போகிறோம்? கிடிச்சரை செஞ்சுருவாங்களோ. என்ன நடக்க போதோ, என்ன நடக்க காத்திருக்குதோ. க்ரோபார் கிடச்சிருச்சு. இந்த கன் பார்ட் இருக்குதோ.
இப்போ என்ன பண்ணலாம்? ஓடு 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 வந்துட்டுருக்கான். ஓடு 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 ஓடு. அப்பா வந்தாச்சு, உட்காந்தாச்சு. இப்போ கப்சுப்புன்னு இருக்கும் 10 நிமிஷத்துக்கு. சுபா இவனோட ஒரே தலைவலியாக இருக்குது கேஷு. நானும் பார்க்குறேன் கொய்யால் இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன்றான். நானும் எம்பிட்டு நேரம் தான் நிற்கிறது. நான் ஒன்று இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒன்று இருந்தால் நல்லது, இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே போவோம். போயிருக்கணும். இங்கே எங்கேயும் பக்கத்தில் இருக்க மாதிரி இல்லை. ரெட்கே போட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான். தடன்னு தெரிச்சு ஓடி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல சொருகிறோமா அங்கே சொருவோம். ஆனால் இது இந்த இதுக்கு யூஸ் பண்ணணுன்னு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். இது ஏதோ பட்டனுக்கு பக்கத்தில் ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். அந்த பட்டன் எங்கன்னு தெரிலையே. கன்னோட ஒரு பார்ட்டு பண்ண மாட்டோம். மொத்தம் 2 பார்ட்டு இருக்குது. இன்னும் ஒரு பார்ட் இருக்குதுன்னா நம்மளுக்கு கன்று கிடச்சிரும். க்ரோபாருக்கு பதில் எடுத்துக்குவோம் அதை. அவ்வளோதான். இங்கே போடணுமா? அதை போட்டாச்சு. இன்னொன்று எடுறா எவனா வந்துட போறியான்? எவனாவது வருவானா? ஏதோ வந்துட்டான்ல நெட்டையன். ஏய் இந்த வச்சுக்கடா. திஸ் இஸ் மை கிஃப்ட் ஃபார் யூ. அது அவ்வளோதான். ஓ இதை நம்ம ஓப்பன் பண்ணதே மறந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஏய் யாரா அது? ஏய் அப்படிங்க ஐயால இவனை பாருங்க கைஸ். நான் மர்டரே ஆனாலும் பரவாயில்ல, அவனை இந்த வீட்டை விட்டு போட மாட்டேன்னு பிடிச்சி வைக்கிறியான். நம்ம ஃபஸ்ட்டு இதை கதவு பக்கத்தில் போட்டு ஓடிடுவோம். ஏன்னா நம்ம சப்போஸ் அதாவது நம்ம அடி வாங்க மாட்டோம், இருந்தாலும் வாங்கிட்டோம்னா அங்கேயே விழுந்துச்சுன்னா எடுக்க கஷ்டம்ல. அதனால கதவு பக்கத்தில் போட்டு வச்சுருவோம். நான் இங்கே ஒன்று பார்த்தேன், வெயிட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே தொங்க விடணும்னு நினைக்கிறேன். இது ஊருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். வந்தாச்சு எடுத்தாச்சு, இதை போட்டாச்சு. இப்போ வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். போகலாம் நம்ம போகலாம். இது என்ன ரூம்? இது ஓப்பன் பண்ணு ஒன்றும் இல்லை. அப்படியே கீழே போக வேண்டியது தான். இது எங்கே போடணும்? ஞாபகம் வந்துச்சு. இது அந்த ஒரு ஒன்று உருண்டையாக இருக்குமே, கிருட்டுன்னு சுற்றுறது. இங்கே போட்டு போயிடும். இப்போ அந்த இது எங்கடா? க்ரோபார் இது இருக்கு. வந்து அங்கே ஒரு பொட்டி இருக்கும்ல, அந்த பொட்டியை நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வருவோம் கைஸ். ஓகே வாங்க போயிட்டு ஓப்பன் பண்ணலாமா? தாடி வந்துட்டான்டா ஒருத்தன். ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா நீங்கள்? ஏண்டா இப்படி? சோபா வாங்க கைஸ். இப்போ நம்ம வேகமாக தடன்னு கீழே இறங்கி போக வேண்டியதுதான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரில. பட்டனு. நம்ம நல்ல வேலைக்கு ஏற்றுக்கிங்கன்னு போட்டு வச்சோம். அவ்வளோதான். அழுத்தி விட்ருவோம் அதை. வேமாடா அழுத்திக்கடா, அவன் வந்துட போகிறான்டா. குண்டா வந்துடாதடா. தடி வெளில வந்துட்டான்டா. திருப்பி உள்ள போயிட்டு எங்கேயும் வந்துடுவானா? வரக்கூடாது, வந்துடவே கூடாது. அப்பா ஓப்பன் கரோ. ஒன்றுமே இல்லையே. ஏன்டா இப்படி வெட்ட வெளியாக இருக்கேடா. இன்னும் ஏதோ பாட்டு கேட்குது. யார் அது? குண்டானா? சரி சுத்த விடுவோமா? நீ அந்த ஷெட்யூலில் சுற்றிட்டு பொறுமையாக வாங்கிட்டு போகிறேன். ஆத்தாடி உடனே சுத்த விடலான்னு பார்த்தா நீ என்னைய பொறிச்சு போட்டியடா. எப்பட்றா? எப்படி? எனக்கு புரியலை, என்னால் முடியலை. போச்சுரா, சாக்கடையால் விட்டாயடா. இந்த இடத்துக்குள்ளே நிற்கினாலே கப்படி இருக்கு. பாவம், என்ன பாவம் பண்ணாலும் இவன் இங்கே விட்டு நம்ம கப்பு தாங்க மாட்டேங்குது. வேமா வாடா, நாற்பத்துலேயே மர்டர் ஆயிரம் போகிறேன் என் கேரக்டரு. ஐயோ கைஸ், இவன் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டப்புலேயே லைஃப் லைன் காலியாக போகுது. வந்துட்டான். எப்பா நீ நல்லா இருப்படா, போடா ஃபஸ்ட்டு. ஐயோ போக மாட்டேன்றான் நீ நேரம் முடியாமல்.
போயிட்டான். இவன் எவ்வளோ பெரிய ஆள்னா கைஸ், நம்ம இவன் பின்னாடியே போனாலும் இவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். பார்த்தீங்களா எப்படி எப்படி சிறப்பா? பின்னாடியே போனாலும் நம்மளை இவர் எதுவுமே பண்ண மாட்டாப்புல. அப்படியே ஜூட்டு விட்ருவோம். இன்னொரு ஹேண்டில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை ஓப்பனாச்சும் பண்ணலாம் கைஸ். ஆமாடா, ஆத்தாடி வந்துட்டான்டா ஒருத்தன். ஐயோப்பா முடியலை, எல்லா சைடும் சுற்றுறாங்க. இப்படிலாம் இருந்தால் ஒரு மனுஷன் எங்கிட்ட போயிட்டு தான் ஒளியிறது மறையிறது. சுபாடா கைஸ், நம்ம இப்போ ஏதோ இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர். இது வந்து அந்த மோனாலிசா பெயிண்டிங் எடுக்க தேவைப்படுங்க கைஸ். இங்கே ஒரு பலகை ஒன்று கிடக்குமே, எங்கே இருக்கும்? ஆத்தாடி ஓடிடா. ஐயோ கைஸ், சைடு கேப்பில் போயிடலான்னு பார்த்தேன். ஸ்க்ரூ ட்ரைவரை கீழே விட்டு போட்டனே. சரி பார்த்துக்கலாம். இன்னும் எத்தனை தடவை? ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன்? ஒருக்கோ கூட அடி வாங்காமல் ஜெயிக்கணும்னு சொன்னேன். சரி விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ என் மாஸ்டர் பிளானை பார்க்க போகிறீங்க நீங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, செக் இப்படி கீழே போட்டு சவுண்டு எழுப்பி அவங்க நீங்கள் வர வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா, அவங்க காலியாக போகிறாங்க. வாடா டேய் வழுக்க தலையா, வாடா வாடா டேய் வேமா வாங்கடா. ஃபஸ்ட்டு எங்கே நம்பர் 1 யார் அது? டேய் என்னடா? நம்பர் 1 குண்டு தக்காளி. நம்பர் 2 யார் அது? யாராவது வாங்கடா. நம்பர் 2 நம்பர் 3 சேர்த்து போ. அவ்வளோதான், 2 பேரும் மண்டையாயிட்டாங்க. பார்த்தீங்களா? மண்டையை போடும்போது கூட அண்ணன் தம்பி பக்கத்தில் படுத்துருக்கானுங்க. நம்ம போயிட்டு மேலே இருந்து ஃபஸ்ட்டு இந்த கன்னோட ஒரு பார்ட்டை தூக்கிட்டு வந்துடலாம் வாங்க கைஸ். இது இருக்குது. போயிட்டு நம்ம கன்னை ரெடி பண்ணுருவோம் வாங்க. இதுக்குள்ளே எதுவும் இருக்கா? இல்லை, க்ரீன் கீ இருக்குது, ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆமாம் கைஸ், ஒன்று சொல்ல மாட்டேன். இந்த கேமில் மொத்தம் 3 விதமான எஸ்கேப் இருக்குது. ஒன்று ரெட் கீ வச்சு பண்ணுறது, இன்னொன்று ப்ளூ கீ, இன்னொன்று க்ரீன் கீ. இந்த மாதிரி 3 வச்சு நம்ம எஸ்கேப் பண்ணலாம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்து நான் இந்த 2ல் எதை வச்சு எஸ்கேப் பண்ணேன், வித்து கெஸ்ட்டில் பண்ணவா வித்து கெஸ்ட்டு இல்லாமல் பண்ணவான்னு நீங்களே சொல்லிடுங்க கைஸ் கமெண்ட் செக்ஷனில். ஓகே வாங்க, நம்ம போய்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கன்னை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோமா. அப்படியே கீழே வந்தாச்சு. கடைசி பார்ட்டு அவ்வளோதான். நைஸு. வாடி இப்போ எவனாவது வா. பாரு தலையிலே போ 2 3 ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். எங்கே போட்டேனே தெரில. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த பலகையை தூக்குவோம், ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே போயிட்டு, அது பேர் என்ன, டார்ச் லைட் எடுத்துக்குவோம். அந்த க்ரோபார் தேவையில்லாதனால அப்படியே கீழே போட்டாச்சு நம்ம அதை. அவ்வளோதான் வந்தாச்சு. இது அப்படியே ஆஃப் பண்ணுறோமா? ஆஃப் ஆக மாட்டியா? ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் இந்த டிஸ்பிளே வேறு அப்பப்போ அது சாட்டில் அது போக்கில் திரும்பிக்குது. வேகமாக மேலே ஏறணும் இப்போ நம்ம. அவ்வளோதான், இது தேவையில்லை இனிமேல். கிராணி விளையாடி கீழே அந்த கதவை பார்க்கும்போது ஏதோ கிராணி இதுவே இருக்குது பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவரு. கிராணி ட்ராப்பு போட்டிருக்க மாதிரியே இருக்குது கைஸ் சின்ன கதவை பார்க்கும்போது. ஸோவா இதுக்கு தான் கிராணி அடிக்கடி விளையாடக்கூடாது. நீங்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ், நான் கிராணியும் விளையாடி போடுறேன். மேலே வந்தாச்சு, கதவை ஓப்பன் பண்ணியாச்சு. புல்லட் 4 இருக்கிறதுனால தேவையில்லை. நம்ம அப்படியே இந்த சைடு வழியாக, இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, புத்தனாப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பலகையை இங்கே தூக்கிட்டு போடும். இங்கேருந்து குதிக்கணும். அப்பா வந்தாச்சு. அடுத்து அவ்வளோதான், தூக்கி தப்போ சொருகிடுவோமா. வச்சாச்சு. இப்போது இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இது எல்லாத்தையும் கழட்டி விட்ருவோமா கைஸ். 1 2 3 4 அவ்வளோதான். கீழே தூக்கி போடு. டம்மு. முடிஞ்சு போச்சு. வந்துட்டான்லே குண்டு தக்காளி. வாங்கிக்கடா. முருங்கா. ஐயோ தப்பிச்சிட்டேன் கைஸ் 2 புல்லட்லேயும். எப்படா தப்பிச்சா? இப்போ இங்கே ஒரு புல்லட் இருக்குடா. போ. அவ்வளோதான்.
என்ன எங்கே அடித்தாலும் நெஞ்சில் கையை வச்சுட்டு கீழே விழுகுறான். நீங்கள் அதை யாராவது நோட் பண்ணிங்களா? நோட் பண்ணேன்னா எஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா ப்ளூ கீ, அப்புறமேட்டு இந்த இது இருக்குது பின்னு மாதிரி ஒன்று. ஃபஸ்ட்டு இதில் ஒன்று, செகண்ட் ரோவில் லாஸ்ட் 2. ஃபஸ்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போய் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் போகலான்னு பார்த்தா எவனும் ஒருத்தர் லைட் ஆன் பண்ணிட்டான். அவன் தான் தெரில. ஃபஸ்ட் நம்ம இதுக்குள்ளேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஓப்பன் கரோ, திறந்திரு சீசே, 1 2 3, அவ்வளோதான். இன்னொரு ஹேண்டில் கிடச்சிச்சு கைஸ். இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்னே தெரிலையே. வாங்க 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 பார்த்துடுவோம். அவ்வளோதான், வந்தாச்சு. அடுத்த ஃப்ளோர் போயாச்சு. ஐயோ, இந்த கதவு எங்கே இருக்கும்னு மறந்துட்டேன். இங்கிட்டு தானே எங்கிட்ட இருக்கும். ஞாபகம் இருந்துச்சு. இந்த சைடு. இங்கிட்ட திரும்பி அந்த படிக்கட்டு ஒன்று வருமே. இது மேலே போனால் கதவு இருக்கும் கைஸ். ஞாபகம் வந்துடுச்சு. ஓப்பன். எவனோ வந்துட போகிறான். என்னமோ பொட்டி இருக்குது. பக்கத்தில் சாவி கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் அந்த டைமண்ட் எடுக்க போகிறோம் கைஸ். அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரில. நான் ஷார்ட்டில் பொட்டியை பார்த்துட்டு சாவி தான் முக்கியம்னு வந்துவிட்டேன். அது நம்ம அடுத்த தடவை விளையாடும் போது அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். வாங்க நம்ம இப்போ சல்லுன்னு மேலே ஏறுவோமா? வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம கேமை முடிக்க போகிறோம். இப்போ அந்த டைமண்ட் நேரம் வந்திருக்கும். எதுக்கும் துப்பாக்கி வச்சுக்குவோம். எவனும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. சேஃப்டி ஃபஸ்ட். எவனுமே இல்லை. என்ன ஒரு அதிசயம், நம்ம கண்ணில் ரொம்ப நேரமாக எவனுமே மாட்டலை. எப்படி கைஸ்? சரி வாங்க, நம்ம கேம் முடிக்க போகிறோம். என்னமோ தட்டிவிட்ட மாதிரி இருக்குது. போச்சு, வந்துடுறாயின்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ வேறு தள்ளி விட்டேன். அவ்வளோதான், எடுத்துட்டோம், போயாச்சு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு எல்லாம் பண்ணுறேங்க. என்னடா தலையிலே அடிச்சிட்டவனே? என்னடா ஆச்சு? ஆத்தாடி அடிச்சு பறக்க விட்டான். ஓகே, தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.